ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான மசால் வடை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செய்யலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி செஞ்சு இன்னொரு வாட்டி செய்யுங்கன்னு திருப்பி கேட்குற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த மசால் வடை குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த மசால் வடைக்காண்டி தான். அதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை ஃபுல்லாக ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது கூடவே சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா வடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். நல்லா எல்லாமே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம மசால் வடை தான் பண்ண போகிறதுனால ஓரளவுக்கு நரன்னு அரைச்சா போதும். ஃபைன் பேஸ்ட்டால் அரைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், அது கூட சோம்பு, சீரகம், கருவேப்பிலாம் சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காவே சில்லு எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த குருமாவுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசால் வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வானல் எடுத்துகிட்டு அது நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனப்புறம் நம்ம மசால் வடையை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அதான் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு தட்டையாக பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேட்ச் வைஸாக போட்டுக்கலாம், மொத்தமாக போடக்கூடாது, ஒன்று ஒட்டிக்கிறோம். நல்லா ரவுண்டாக உருண்டையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டையாக உங்களுக்கு தேவையான சைஸில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும், அதான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும், அதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் அந்த குழம்பு. பாருங்கள், நான் எடுத்து வச்சுக்கலாம் பேட்ச் வைஸாக இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி தட்டையாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு உருண்டை அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும். உள்ளங்கையில் வச்சு நல்லா சேஃப் வந்துடும் நமக்கு. இதுக்கு நம்ம தண்ணியை தான் ஆட் பண்ணலை. இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை மட்டும் நல்லா நரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேட்ச் வைஸாக இந்த வானலில் போட்டு எடுத்துக்கோங்க பொரிச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தப்புறம் எடுத்தால் போதும். நான் எல்லா சைடுமே இந்த மாதிரி பரட்டி போடணும். அதை வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் நமக்கு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அவ்வளோதாங்க, நம்ம மசாலாடெல்லாம் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இது கூட மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காண்டி. நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்ல, அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஊற்றிக்கிறேன். நான் தேங்காவும் இது கூட சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வடைக்குமே சேர்த்துருக்கோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு வந்து நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க மசால் வடையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொதி வந்து எண்ணெயில் பிரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்ட மசால் வடையை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுன்னா குழம்புல போட்டுக்கோங்க. இது ஆட் பண்ண பிறகு நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட வேணாம், ஏன்னா அது நல்லா ஊறிடுச்சுன்னா உடஞ்சிரும் எல்லாமே. இதை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான மசால் வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
இது கூட கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். நம்ம போகிற அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு குழம்புல. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Subscribe our channel. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே அமையட்டும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். Bye friends.